ஏண்டா டே, அங்கிட்டு தமிழ் பிக் பாஸ் வந்து ஹிந்தி பிக் பாஸை பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் 10 வந்து ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 16 மாதிரி இருக்க போது அங்குள்ள கண்டென்ட் தான் காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொன்னா, நீங்க என்னடா என்னோட கண்டென்ட்டை காப்பி அடிச்சிருக்கீங்க? கண்டென்ட்டை காப்பி அடிச்சா கூட பரவாயில்லடா, ஆனா அந்த கண்டென்ட்டை நீங்களே கண்டுபிடிச்ச மாதிரி நீங்களே தோண்டி எடுத்த மாதிரி ஒரு சீன் போடுறீங்க தெரியுமா? அதை பார்க்கும் போதான்டா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் என்னோட சப்ஸ்கிரைபர் மேல கொஞ்சம் கோவமா இருக்கேன் நண்பர்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா, நானே இங்க தமிழ் பிக் பாஸ்க்கு ப்ரோமோவை காணும் ஒன்னும் காணும்னு சொல்லி வருத்தத்துல சுத்திட்டு இருக்கும் போது மத்த லாங்குவேஜஸ்க்கான ப்ரோமோலாம் அனுப்பி இங்க பாத்தியா ப்ரோ எப்படி இருக்கு பாத்தியா, இங்க பாரு ப்ரோ ப்ரோமோ வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு சில ப்ரோமோ பார்க்கும்போது நானே ஆடி போயிட்டேன். என்னடா இது இந்த அளவுக்கு ப்ரோமோக்கு எஃபோர்ட் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு தமிழ் பிக் பாஸ்ல தான் சத்தமே காணும். என்னென்ன விஷயம் அப்படிங்கறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கலாம், யோ ஐலோவோ எங்கயா ப்ரோமோவை காணும் எதையும் காணும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கண்டிப்பா கேட்பீங்க. மேபி இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது கூட ப்ரோமோ வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கண்டிப்பா இன்னைக்கு ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நான் என்னோட சப்ஸ்கிரைபர் கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கணும். இந்த வருஷம் பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டியாளர்களை எடுத்துட்டாங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போட்டியாளர்களை தேடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட அதை பத்தி ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். என்னென்ன விஷயம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தமா பார்த்துடலாமா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேரை சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்குகளை போட்டு நமக்கு சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே சரி, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்ன வீடியோனா, விஜய் டிவியில் ஒரு ப்ரோமோ வந்திருக்கும், ஷார்ட்ஸ் ப்ரோமோ. அந்த ப்ரோமோ வந்து லைட்டாக டீகோட் பண்ணி இது என்ன ப்ரோமோ என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் அந்த கிளாக்ல வந்து 10 இருந்திருக்கும், பக்கத்தில் 37 ஒரு நம்பர் இருந்திருக்கும். அந்த 37 நம்பரை எடுத்து அப்படி இப்படி நம்ம பெருக்கி பார்க்கும்போது அந்த ப்ரோமோ வந்த டேல இருந்து செப்டம்பர் 6 வரைக்கும் கனெக்ட் பண்ணா 37 நாள் இருக்கு. அப்ப இது கண்டிப்பா பிக் பாஸ் 10க்கான ஒரு ப்ரோமோ தான் சொல்லிட்டு பேசியிருந்தோம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதை ஒரு சில பேர் எடுத்து போட்டிருந்தாங்க. பாத்தீங்களா அந்த வால் கிளாக்ல 37 இருக்குன்னு சொல்லிட்டு. அதை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். அந்த கார்னி திருவிழாக்கு தயாராகுங்கள்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோல லாஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்களா, அது என்ன விஷயம் அப்படிங்கிறத சும்மா டீகோட் பண்ணி அங்கங்க கேட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். என்னன்னா, இந்த வருஷம் நம்ம பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் ஹிந்தி பிக் பாஸை தான் காப்பி அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஓகேவா? அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த கார்னிக் திருவிழானா என்ன, இதுல ஏதாச்சும் ஹிண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 16 வந்து மொத்த வீடுமே கார்னிவல் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ஒரு 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 சர்க்கஸ் கூடாரம் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கஷ்டமா ஒரு மாதிரி பயங்கரமா கொண்டு போயிருந்திருக்காங்க. சோ அந்த சீசனை தான் இந்த வாட்டி நம்ம இதுல காப்பி அடிக்க போறாங்க. அதனாலதான் இந்த ப்ரோமோல வந்து கார்னி திருவிழாக்கு தயாராகுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் நம்ம பிக் பாஸ் சீசன் 10 பொறுத்தவரைக்கு அந்த வீடு எல்லாமே ஒரு மாதிரி கார்னிவல் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதை எடுத்து போட்டு பாத்தீங்களா பிக் பாஸ் சீசன் 10க்கான ஹவுஸ் அப்டேட், பாத்தீங்களா பிக் பாஸ் சீசன் 10 வந்து இப்படித்தான் இருக்க போகுது, பாத்தீங்களா கார்னி திருவிழானா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. போடுங்க, தப்பு இல்லை. அதுக்காக தான் எடுத்து நம்ம வெளியே போடுவோம். இந்த மாதிரி விஷயங்களை சும்மா அங்கங்கமா டீகோட் பண்ணி எடுத்து போடுறதுக்கான காரணமே அதை ப்ரொமோட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போறது தான். ஆனா கொண்டு போற நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ அவங்களே தோண்டி எடுத்த மாதிரி, நான் உட்கார்ந்து டீகோட் பண்ணேன், நான் என்னோட மேலிடத்திட்ட கேட்டேன், அங்கு கேட்டேன், இங்கு கேட்டேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணும்போது தான் பார்க்க கொஞ்சம் சிரிப்பா இருக்குது. பட் பரவாயில்ல, ஓகே கைஸ், ப்ரொமோட் பண்ணுங்க, தப்பு இல்லை. ப்ரொமோட் பண்றதோட வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. இந்த தம்ப்லைனை திருடுறது, டைட்டில திருடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க நண்பர்களே. நானும் பாவம் இல்லை, நானே எதையோ எங்கேயோ யோசிச்சு கிண்டி ஒரு சில விஷயங்களை போடுவேன். அதையும் நீங்க களவாண்டு அதையும் நீங்க எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இல்ல தோழர்களே. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணினா நல்லா இருக்கும். அடுத்ததா என்னோட சப்ஸ்கிரைபர் மேல கோபமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் மற்ற லாங்குவேஜஸ்க்கான ப்ரோமோ வந்து டெய்லி வந்துட்டு இருக்கு. அதை எனக்கு டெய்லி அனுப்பி வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. அதுல ஹிந்தி நினைக்கிறேன், ஹிந்தியா தெலுங்கு அக்னி பரிச்சாக்கான ப்ரோமோ நினைக்கிறேன், வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. அவங்களுக்கான ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபயரா இருக்கு. அதே மாதிரி மலையாளமே ஆக்சுவலா அக்னி பரிச்சா ஷோ வைக்கிறாங்க, ஆகஸ்ட் 15 தான் வைக்கிறாங்க. அதுவும் ஃபயரா இருக்கு. அவங்களுக்கான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஃபயரா இருக்கு. அவங்கள போட்டியாளர்கள் யார் வந்து அந்த ஷோவோட ஜட்ஜா இருக்க போறா, எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அங்கே லீக் ஆயிருக்கு போல. அதையுமே எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற லாங்குவேஜஸ்க்கான ஹைப் வந்து ஏறி போய்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க ஹைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, போஸ்டர் போடுறது, ப்ரோமோ போடுறதுன்னு சொல்லிட்டு ஹைப்பை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனா தமிழ் பிக் பாஸ் மட்டும்தான் சத்தமே இல்லை, செத்த கோழி மாதிரி அப்படியே கிடக்கு கைஸ். இன்னைக்கு மட்டும் ஏதாவது ப்ரோமோ விட்டு இவங்க ஹைப் ஏத்தலனா சத்தியமா சொல்றேன் இந்த வருஷம் ஓஹோ அப்படின்னு சொல்லி ஊத்திக்கும்.
கண்டிப்பா ஊத்திக்கும். அது என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த வருஷம் தான் நம்ம காமன் மேன் ஷோ நடத்துறோம். அதாவது தெலுங்குல அக்னி பரிட்சான்னு ஒரு ஷோ நடத்துனாங்கல்ல. அது வந்து ஒரு காமனருக்கான ஒரு ஷோ தான். அது மலையாளத்திலயும் இந்த வாட்டி தான் நடத்துறாங்க. தமிழ்லயும் இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அப்படி பார்க்கும்போது தெலுங்குல நடக்கிற அந்த அக்னி பரிட்சாவும் ஆகஸ்ட் 15 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. மலையாளத்துல நடக்கிற அந்த அக்னி பரிட்சாவும் ஆகஸ்ட் 15 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்மளோட அக்னி பரிட்சா அதாவது காமன் மேன் ஷோ அதுவும் ஆகஸ்ட் 15, 16 தான் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்றாங்க. ஆனா அங்கிட்டுலாம் ப்ரோமோ போஸ்டர்னு போட்டு ஹைப் ஏத்துறாங்க. இங்கிட்டு ஒரு சத்தமும் இல்லை. சேம் அதே மாதிரி 6 லாங்குவேஜ் வந்து மொத்தமா பிக் பாஸ் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்க போறாங்க. மற்ற லாங்குவேஜஸ்லாம் ப்ரோமோ விட்டு தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. தமிழ் பிக் பாஸ்ல சத்தமே இல்லை. சத்தமே இல்லை. ஒவ்வொரு லாங்குவேஜும் வந்து ஐ லோகோ ரிவீல் பண்றது, ஹோஸ்டுக்கான ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி ஃபயரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் பிக் பாஸ் மட்டும் இருங்க, பொறுங்க பாய், வரும் பாய் அப்படின்ற மாதிரி சத்தமே இல்லாம உட்காந்துருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்லி எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. ஆல்ரெடி நான் லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தேன், இவங்க ஏதோ நடத்த விருப்பம் இல்லாத மாதிரி நடத்திட்டு இருக்காங்க, ஏதோ வேண்டா வெறுப்புக்கு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அந்த வேண்டா வெறுப்பு இன்னும் தொடர்ந்து போயிட்டு இருக்கோ என்ன அளவோ தெரியல. ஒரு அப்டேட்டுமே இல்லை. இப்ப கடைசி அந்த ஒரு ஷார்ட்ஸ் ப்ரொமோட் இருந்தாங்களே, அந்த ப்ரொமோல கூட இவங்க பெருசா உழைப்புலாம் போடல. அது வந்து வெறுமனைக்கு ப்ராம்ப்ட் கொடுத்து ஏஐல எடிட் பண்ணியிருக்காங்க. 10 10 10 10ன்னு வெறும் 10ஆம் நம்பர் மட்டும் தான் வந்துச்சு அங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேயும் அவங்க பெருசா உழைப்பு போடல. எனக்கு தெரிஞ்சு இவங்க உழைப்பு போட மறந்துட்டாங்களா இல்ல உழைப்பு போட வரலையா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ தயவு செய்து யாரா கொஞ்சம் தலையெடுத்து அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. உழைப்பை போட சொல்லுங்க, ப்ரொமோ அனுப்ப சொல்லுங்க, ப்ரொமோஷன் பண்ண சொல்லுங்க, எங்களை ஹைப் ஏத்த சொல்லுங்க. இந்த குக்கு வித் கோமாளி ஷோ மாதிரி இந்த ஷோவையும் அழிச்சிடாதீங்க. ஆல்ரெடி லாஸ்ட் சீசனே ஒரு மாதிரி அழிஞ்ச மாதிரி போயிருச்சு. இந்த வருஷமும் அதே மாதிரி கொண்டு போனீங்கன்னா அழிஞ்சிடும். அப்புறம் மக்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. 100 நாள் வெறுமனைக்கு நீங்க தான் ஓட்ட வேண்டியிருக்கும். ஸோ பார்த்து பண்ணினா நல்லா இருக்கும். அடுத்ததா நம்மளோட சுபக்கிரபர்கிட்ட ஒரு கேள்வி. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4 டேஸ் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், போட்டியாளர்களுக்கான ஒரு லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு. அதாவது நான் வந்து எதிர்பார்க்குற போட்டியாளர்கள்னு சொல்லிட்டு. அதையுமே நிறைய பேர் கலவாண்டு இவங்க வர போறாங்க அவங்க வர போறாங்கன்னு போட்டிருக்காங்க. நானே சும்மா என் மண்டையில வர்ற பேரெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கேன். இவனை அதையும் எடுத்து போட்டு போட்டியாளர்கள் லிஸ்ட்னு விட்டுட்டு இருக்கானு இவனில் என்னத்தை சொல்லன்னு தெரியல. அதை சைடில் தூக்கி வைப்போம். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்க வந்து மனசுல ஒரு சில பேரை வச்சிருப்பீங்களா, இந்த நபர் வந்து பிக் பாஸ்ல வந்தா வேற லெவல்ல இருக்கு ப்ரோ, இந்த நபர் பிக் பாஸ்ல வந்தா இவர் தான் டைட்டில் வின்னர். ஏன்னா நிறைய பேர் வந்து சீரியல் ஆக்டர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. இன்னொரு சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டா செலிபிரிட்டி எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பேர் மைண்ட்ல இருக்கும்ல. சீரியல் ஆக்டர்ஸா இருக்கலாம், இல்ல யாரா வேணா இருக்கலாம். அது யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த ஒரு நபர், இதுல நடிச்ச நபர் இல்ல இந்த நபர் ப்ரோ, இவர் இந்த பிக் பாஸ்ல வந்தா கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்ற நபர்கள் எல்லாம் கமெண்ட்ல போட்டு விடுங்க. எவ்வளவு பேர் வருதுன்னு பார்க்கலாம், யார் யாருன்னு பார்க்கலாம். அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சு நம்ம ஒரு லிஸ்ட் போடுவோம். அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சு அடுத்த ஒரு போட்டியாளர்கள் லிஸ்ட் போடுவோம். அதாவது எதிர்பார்க்கிற போட்டியாளர்கள் லிஸ்ட்டை போட்டுவிட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஆனால் லாஸ்ட் இயர்ல இருந்தே ஒருத்தருக்கான பேர் வந்து வளைச்சொலைச்சு அடிபட்டு இருக்கு. அதான் ஜெய்மணிவேல். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருவாங்க நம்ம மக்கள்ல பாதி பேர். ஸோ அவர் வந்து அவருக்கான பேர் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து ஒரு மாதிரி அடிபட்டுட்டே இருக்காரு. இவர் வரணும் ப்ரோ, இவர் வந்தா செம்மையா இருக்கும் ப்ரோ, இவர் வேற லெவல்ல ரோஸ்ட் பண்ணுவார் ப்ரோன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இந்த வருஷம் மேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரொமோ வந்திருக்கலாம் கைஸ். ஏன்னா இன்னைக்கு ப்ரொமோ வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ப்ரொமோ வந்துட்டுனா அதை பற்றி கண்டிப்பாக நம்ம நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம். ஏன்னா அந்த ப்ரொமோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். ப்ரொமோ வரட்டும். வந்துச்சுன்னா ப்ரொமோ நல்லா டீகோட் பண்ணி கிண்டி ஒரு களியை எடுத்துட்டு வந்து நாளைக்கு உங்ககிட்ட கொட்டுறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு அந்த கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ பேர் நோட் பண்ணீங்க, ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 16 மாதிரி தான் இந்த வருஷம் பிக் பாஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பல பேர் எடுத்து போட்டிருப்பாங்க. அதை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல போட்டு விட்டுப்பாங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.